வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோடு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் கெமிஸ்ட்ரியில் எப்படி 180 அவுட் ஆஃப் 180 மார்க்ஸ் எடுக்கலாம், அதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நமக்கு தெரியும், நம்ம கெமிஸ்ட்ரி எப்பயுமே 3 கேட்டகரிஸில் பிரிச்சிருப்போம்: இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தெரியும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாவே மோஸ்ட்டாக பீரியாடிக் டேபிள்ஸ் வரும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், இந்த மாதிரி சாப்டர்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்டர்ஸில் எல்லாமே எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இந்த பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வர இந்த முக்கியமான டெர்மினாலஜிஸ்: அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் எல்லாத்தையுமே எப்படி பீரியாடிசிட்டியில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பாதி லெசன்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். பி பிளாக் கவர் பண்ணிடலாம், டி அண்ட் எஃப் பிளாக் கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்புறம் பீரியாடிசிட்டி சாப்டரையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகே, இதில் எப்படி ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு குரூப்லேயுமே இந்தந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் எந்த சீக்வன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்க்ரீசிங் ஆர்டரில் எப்படி இருக்கும், டிக்ரீசிங் ஆர்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே போதும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தாவே ரியாக்ஷன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ரியாக்ஷன். அப்படி இருக்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னா ஈஸி. நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்க நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. மொத்தமும் 24 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே எந்தெந்த ஆத்தர் எந்தெந்த ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு கீ நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்க இதுலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் வரும். அது இல்லாமல் ரியாக்ஷன்ஸ்னாவே இந்தந்த கான்செப்டில் தான் ரியாக்ஷன்ஸ் மோஸ்ட்டாகவே கேரி அவுட் ஆகும். என்னென்ன கான்செப்ட்னா அடிஷன் ரியாக்ஷன்ஸ், எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ் ரேராக தான் நடக்கும். மோஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கேரி அவுட் ஆகும்னா இந்த ஃபஸ்ட் 3 ரியாக்ஷன்ஸ் தான் கேரி அவுட் ஆகும். ஓகேங்களா? இந்த 3 ரியாக்ஷன்ஸும் எந்த மாதிரி நடக்கும், இப்போ கார்போகேட்டைன் இருந்தால் எந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் ஆகும், எந்த மாதிரி எலிமினேட் ஆகும், கார்பன் ஆனியான் எப்படி எலிமினேட் ஆகும், கீபேட் எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கன்ஃபார்ம் குட் ஸ்கோர் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினாலே தெரியும், மோஸ்ட்டாக ஃபார்முலாஸ், ப்ராப்ளம்ஸ், சம்ஸ் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. மோஸ்ட்டாக உங்களுக்கு 75% ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சம்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். கான்செப்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் கேட்பான். ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நிறையா ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ், நிறையா சம்ஸ் உங்கள் என்சிஆர்டி புக் பேக் எக்ஸசைஸ், ஓகேங்களா, எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் குட் ஸ்கோர் அட்டைன் பண்ண முடியும். இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு மட்டுமா மேம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இல்லை, கிடையாது. அதே மாதிரி இன்ஆர்கானிக்கும் சரி, ஆர்கானிக்கும் சரி, இந்த 3 கெமிஸ்ட்ரி கேட்டகரிஸ்க்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை மேக்ஸிமம் 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், நம்மளால் பெட்டர் ஸ்கோர்ஸ் அட்டைன் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த அனலைசிங் பர்பஸும் கொண்டு வரணும். சரிங்களா? நம்ம நிறையா படிப்போம், ஆனால் அனலைஸ் பண்ண மாட்டோம். அந்த கான்செப்டை நம்மளால் பேப்பரில் புட் த்ரூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் கான்செப்ட் படித்தாலும் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு எந்த மாதிரி கான்செப்ட், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளை அனலைஸ் பண்ணி இன்னும் அதிகமாக படிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸ், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எங்கள் ஜிகே அகாடமியில் March 29th கிராஷ் கோர்ஸ் ஆன்கோயிங்கில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வெல் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் சீரீஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொரியர்லேயும் நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.